again to Priya's Corner. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் காமன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அதாவது மோர் குழம்பு இன்னைக்கு செய்ய போகிறோம். என்னடா இது ரொம்ப காமனான ஐட்டம் தான் காமிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் கொஞ்சம் விதவிதமான மெத்தடில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மாற்றி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற மெத்தடை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா வேறு வேறு காயில் வேறு வேறு அதுக்கு ஒரு பக்கோடா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு. இதை வந்து வெண்டைக்காய் போட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு அதை ஒரு போண்டா மாதிரி பண்ணிவிட்டு அதை போட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட கடலைப்பருப்பு மாவை வந்து அது சின்ன சின்ன போண்ட மாதிரி போட்டுட்டு அதையும் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இன்க்ரீடியன்ஸில் நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் எல்லாருமே மாற்றி மாற்றி செய்வாங்க. ஸோ எங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மோர் குழம்பு நான் இப்போ காமிக்க போகிறேன். மாதிரி இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவலன்ட் டு அவியல். அவியலோட மெத்தடே வேறு. அவியலுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவியலுக்கான மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட் அதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கு வேறு மாதிரி பண்ணணும். இது வந்து மோர் குழம்பு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடின்னு சொல்லி பண்ணுவாங்க. கொஞ்சம் சிமிலர் டு தட். கடி வந்து யூஸ்வலாக கடலை மாவை வந்து அந்த தயிரோட சேர்த்து பண்ணுற விஷயம். வேறஸ் இந்த மோர் குழம்பு அந்த மாதிரி கடலை மாவுலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் தயிர் இல்லை மோர், காய்கறி அண்ட் கொஞ்சோண்டு அதுக்கு அரைச்சி ஊற்றுற ஒரே ஒரு மசாலா மட்டும்தான். ஸோ இது மூணும் தெரிஞ்சுக்கிட்டா மோர் குழம்பு ரொம்ப ஈஸி. அண்ட் ஒன் மோர் ரீசன் வை ஐ எம் ஷோயிங் ஆல் காமன் ஆர் ரெகுலர் ஐட்டம்ஸ் அப்படின்னா, இந்த காமன் அண்ட் ரெகுலர் ஐட்டம்ஸையும் ஏன் காமிக்கிறேன்னா, சடனாக உங்களுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ட்ரிகர் அலர்ட் வரும். ஓகே மோர் குழம்பு, ஓகே இன்னைக்கு மோர் குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா சமையல் கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு யோசிப்போம் பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னை பொறுத்த வரையில. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு காலையில் என்ன பண்ணலாம், இன்னைக்கு மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவும் பாருங்க. அப்போ வரும் பாருங்க டென்ஷன். சமைக்கவே வேணாடா அப்படின்னு அந்த ஒரு அலர்ட்டுக்காகவும் அந்த ஒரு ரிமைண்டிங்காகவும் தான் இந்த மாதிரியான காமன் ஐட்டம்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் இட். சரி இவங்க இந்த மெத்தடில் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். இன்றைக்கே பிரியாஸ் கார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர். மோர் குழம்பு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: தயிர், ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு. இதை ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு ஸ்பூன் அரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கு. பூசணிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் பத்தை, மஞ்சத்தூள், ஜீரகம், கல்லுப்பு, கடுகு, வெங்காயம். இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த அரிசியையும் துவரம் பருப்பையும் ஒரு 1 hour அப்படி ஊற வச்சிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டைல். இந்த துவரம் பருப்பு போடுற இடத்துல சிலர் வந்து கடலைப்பருப்பு கூட போடுவாங்க. அது ஒரு சிலரோட மோர் குழம்பு வைக்கிற விதம். ஆனால் நாங்கள் யூஸ்வலாகவே துவரம் பருப்பும் அரிசியும் தான் சேர்த்து ஊற வச்சு வைப்போம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். மிக்சியில் எது போடணும்னு இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னு பாருங்கள். இஞ்சி, தேங்காய், ஜீரகம், அந்த அரிசி துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சது, அதுவும் பச்சை மிளகால 2 தாளிக்கு எடுத்து வச்சுங்க, 2 அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. கோகோனட், cumin சீட்ஸ், ரைஸ், துவர் தால், க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர். இதுதான் இப்போ அரைக்கிறதுக்கு. இதை எல்லாமே மொத்தமாக மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் அண்ட் துவர் தால், பச்சை மிளகா, ஜீரகம், ஸ்லைஸ் பண்ணி வச்ச இஞ்சி அண்ட் ஒரு 1/4 கோகோனட். இந்த அளவுக்கான கோகோனட். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய்
ஒரு 2-3 ஸ்பூனும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த சூடாடணுன்னு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணது, 2 அரைக்க போட்டோம் இல்லையா, இன்னும் ஒரு 3-4 தாளிக்க போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா தாளிக்க போட்டு வெங்காயம் நல்லா நறுக்கினது. இது ஆப்ஷனல். நான் சொன்ன மாதிரி மோர் குழம்புக்கு சிலர் வந்து வெங்காயம் போடாமல் தான் செய்வாங்க. அதாவது விசேஷ நாளில் வெங்காயம் சேர்க்காம செய்கிறவங்க இந்த மோர் குழம்பு வைக்கலாம். ஜஸ்ட் தட் அந்த வெங்காயம் சேர்க்காத நாள் அப்படின்லாம் கன்சிடர் பண்ணுறவங்க சேர்க்காம செய்யலாம். ஆனால் இது சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும், நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் யூஸ்லாம் வெங்காயம் போட்டு ஆனியன்ஸ், சாப்ட் ஆனியன்ஸ் போட்டு தான் செய்கிறது. கொஞ்சம் வதங்கட்டும். ப்ரௌனில் ஆக தேவையில்லை. வெங்காயம் லைட்டாக அந்த ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகும்போது பூசணிக்காய் ஆட் பண்ணிவிடுங்க, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், அது நீங்கள் எந்த அளவுக்கு காய் போடுறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. வெங்காயம் ஏன் ப்ரௌன் ஆகக்கூடாதுன்னு சொன்னோன்னா, உங்களுக்கு குழம்போட கலர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக ரொம்ப அழகாக வரும். அதனால் வெங்காயம் வந்து ப்ரௌன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடு வந்து மாறும், கொஞ்சம் ப்ரௌனிஷ் எல்லோவாக வரும். அதனால் எப்போவுமே வெங்காயம் வந்து கரெக்டான வதக்குற மாதிரி வதக்குனீங்கன்னா தான் அந்தந்த ரெசிபி அந்தந்த கலரில் கரெக்டாக வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல்லுப்பே ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கடைசி அந்த மோரோ இதுவோ ஆட் பண்ணும்போது அதில் மிக்ஸ் ஆகிடும். நல்லபடியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அரைச்ச விழுது இதையும் இப்போ ஆட் பண்ணி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கோகனட், அந்த ஊற வச்ச அரிசி துவரம்பருப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஊற வச்ச அரிசி துவரம்பருப்பு போடும்போது தான் அதோட டேஸ்ட், உங்களுக்கு மோர் குழம்போட டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இதில் இந்த மிக்ஸி கப்லேயே கொஞ்சம் தண்ணியும் கலந்து அந்த மிக்ஸி கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். என்னடா தயிர்னு ஒன்று சொன்னாங்க, அதை இன்னும் ஆடே பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே மோர் குழம்போ இல்லைனா இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எந்த சமையலுமே மோஸ்ட் ஆஃப் த சமையலில் 90% 95% ஆஃப் த சமையலில் டுவர்ட்ஸ் த எண்டு தான் ஆட் பண்ணுவாங்க. டுவர்ட்ஸ் த எண்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ மோருக்கு வேலையே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் மோர் குழம்புக்கான கலவை ரெடி. இது கொஞ்சம் கொதித்து வரணும். ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுவோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றியே ஆகணும். ஏன்னா அந்த அரிசியும் துவரம் பருப்பும் என்ன தான் 1 ஸ்பூனாக இருந்தாலும் அது அந்த குழம்போடு சேர்ந்து வெந்து வரணும், மிக்ஸ் ஆகணும். அதனால் இந்த அளவுக்கு தின்னாக போடணும். அந்த அரிசியும் துவரம் பருப்பும் இதை திக்க பண்ணி விட்டுடும் இந்த குழம்பை. நீங்கள் அப்புறமா அவியல் மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ மேக் ஷுர் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ அந்த 10 மினிட்ஸ் அது கொதிக்கிற டைமில் இந்த தயிரை வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பீட், அது லைட்டாக தின் ஆகிறதுக்காக நல்ல கட்டி தயிரை ஒரே ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இது மோர் மாதிரி கடையணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த பட்டரோடு சேர்த்து தான் போடணும். அதனால் மிக்சிலையோ இல்லைனா ஸ்பூன்லேயோ நல்லா பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மோர் மாதிரி அந்த பட்டர் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இதை
ஒரு ரன் பண்ணிவிட்டு எடுத்துருவோம், அவ்வளோதான். அந்த 10 மினிட்ஸ் அது பண்ணும்போது இந்த ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப்பை இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இதை ஒரு பீட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ தான் 5 மினிட்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அது ஆக்சுவலாக காய் வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஆட் பண்ணும். இந்த மோர் குழம்பு, அப்புறமா இந்த வெள்ளரிக்காய் சாம்பார், இல்லைன்னா வெந்தயக்கீரை ரெசிபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிங்கன்னா எப்போவுமே இட்ஸ் வெரி ஹெல்தி அண்ட் எந்த ஒரு ஹீட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே சமைக்கணும். ஸோ இன் பிட்வீன் 5-7 மினிட்ஸ் ஆகிருக்கும். சும்மா செக் பண்ணுங்கள். அந்த காய் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் வேகணும். ஸோ இன்னும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இது கொதிச்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இந்த மோர் இல்லை தயிர், பீட் பண்ணி வச்ச தயிரை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் அபவுட் 3 மினிட்ஸ் அவ்வளோதான். மீடியமில் வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஏறின உடனே ஒரு 3 to 5 மினிட்ஸ். ஸோ இப்போ இந்த தயிரை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். தயிர் ரொம்ப நேரம் சூடெலாம் ஆகக்கூடாது. இது மிக்ஸ் ஆகி ஹீட் ஏறிடணும். ஜஸ்ட் ஒரு ஹீட் ஏறணும் அதுக்கு, அவ்வளவுதான். பாருங்கள், இது ஒரு திக்னஸ். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூள் விட்டுருங்க. ஃபைனலாக கார்னிஷிங் போடணும்னா கொஞ்சம் சூடாக இந்த 2 to 3 மினிட்ஸ்லேயே அது வெந்து வந்துடும். ஸ்டேஜு இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பிக்கும் போதே நிறுத்திடணும், அவ்வளவுதான். நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடணும் கேஸை, அவ்வளோதான், ரெடி. ஸோ இந்த சூட்லேயே இருந்தாலே இது குக் ஆகிடும். அது பாயில் ஆகலாம் ஃபுல் பாயிலிங்லாம் வர தேவையில்லை. ஜஸ்ட் பாயில் ஆக ஆரம்பித்த உடனே இட் இஸ் ரெடி. பாருங்கள், காய் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அது பார்க்கும்போது நல்லா கிளாஸ் அப்பியரன்ஸ், கிளாஸ் மாதிரி, கண்ணாடி மாதிரி. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி.